நேசிக்கும் இல்லத்தரசிகளே வணக்கம். வீட்டு வேலை, பிள்ளை கவனிப்பு, குடும்ப பொறுப்பு, இதுக்கு நடுவுல என்னால தொழில் தொடங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா முடியும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல உங்களோட வீடே உங்களோட அலுவலகமா மாறும் வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போறது இல்லத்தரசிகளுக்கான 10 சிறந்த வீட்டு தொழில் ஐடியாக்கள். முதல்ல, இல்லத்தரசிகள் அப்படின்னா என்ன? அவங்க தான் மல்டி டாஸ்கிங் நிபுணர்கள். சமையல், நேர மேலாண்மை, பட்ஜெட் திட்டமிடல், பிள்ளை பராமரிப்பு, இது எல்லாமே ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோருக்கு தேவையான திறமைகள் தான். முதல் பகுதியில ஏன் இல்லத்தரசிகள் தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருவோம். 2026 தான் பெண்கள் தொழில் தொடங்க சிறந்த காலம். அதுக்கான முக்கிய காரணங்களை பார்த்துருவோமா? அதுக்கான முக்கிய காரணங்கள் என்னதுன்னா, முதல்ல நிதி சுதந்திரம், குடும்பத்தோட பொருளாதாரத்துல பங்களிக்கும் வாய்ப்பு. அடுத்தது நெகிழ்வான நேரம், உங்களோட வசதிக்கேற்ப வேலை செய்யலாம். அடுத்தது திறமைகளை பயன்படுத்துறது, சமையல், கைவினை, ஆசிரியர் பணி அப்படின்னு உங்களோட திறமைகளை மூலதனமாக்கலாம். அடுத்தது நம்பிக்கை, சொந்தமா சம்பாதிக்கும் உணர்வு உங்களோட மன உறுதியை அதிகரிக்கும். அடுத்தது 2வது பகுதியில இல்லத்தரசிகளுக்கான 10 சிறந்த தொழில் ஐடியாக்களை பார்த்துருவோம். முதல் ஐடியா, வீட்டு பேக்கரி இல்லைனா கேட்டரிங் சர்வீஸ். இதுக்கு என்ன செய்யலாம்? கேக், பிஸ்கட், பிரெட் இல்லைனா டீ பன் சர்வீஸ பண்ணலாம். திருமணங்களுக்கும் விழாக்களுக்கும் ஆர்டர் எடுத்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இப்ப இந்த தொழில் ஏன் பொருந்தும் அப்படின்னு பார்த்துருவோம். உங்களோட சமையல் திறமை தான் உங்களோட மூலதனம். உங்களோட சொந்த சமையல் அறையிலேயே தொடங்கலாம். இதுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் தேவைப்படலாம். அதுக்குள்ளேயே பேக்கிங் உபகரணங்களும் பேக்கேஜும் அடங்கிரும். இதனால நமக்கு மாத வருமானம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,50,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த தொழிலை எப்படி தொடங்குறது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல FSSAI பதிவு பெறணும். இது உணவு பாதுகாப்புக்கான உரிமம். அடுத்தது Facebook இல்லைனா இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருவாக்குங்க. அப்புறம் ஸ்விக்கி இல்லைனா ஜொமேட்டோ மாதிரியான ஆப்புகள்ல இணையுங்க. உங்களோட உள்ளூர் ஆர்டர்களை வாட்ஸ்அப் மூலமா பெறுங்க. இந்த மாதிரி ஐடியாவை பயன்படுத்தி தொழில வெற்றி பெற்ற ஒரு கதையை பார்த்துருவோமா? சென்னையை சேர்ந்த லதா அப்படிங்கிறவங்க அவங்களோட வீட்டு சமையல் அறையில கேக் பேக்கிங் தொடங்கி இன்னைக்கு மாசம் 1 லட்சத்துக்கு மேல வருவாய் ஈட்டுறாங்க. அடுத்தது 2வது ஐடியா, ஆன்லைன் புட்டிக் மற்றும் டெய்லரிங். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆடை வடிவமைப்பு, தையல், ஆன்லைன் மூலமா ஆடை விற்பனை. இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, தையலில் ஆர்வம் இருந்தா உங்களோட வீட்டிலேயே ஒரு சின்ன பொட்டிக் தொடங்கலாம். இதுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 15,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படலாம். அதுக்குள்ளேயே தையல் இயந்திரங்கள், துணிகள், டிசைனிங் கருவிகள் எல்லாமே அடங்கிரும். இது மூலமா நம்ம மாச வருமானம் ரூபாய் 10,000 இருந்து 80,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். திருமண சீசன்ல இன்னும் அதிகமா கிடைக்கும். இதை எப்படி தொடங்கிறது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்களோட டிசைன்களை பதிவு செய்யுங்க. அமேசான், மீஷோ மாதிரியான தளங்கள்ல விற்பனை செய்யுங்க. உள்ளூர் வாடிக்கையாளருக்கு நேரடியா சேவை வழங்குங்க. இந்த தொழில இருக்கிற முக்கிய குறிப்பு என்னதுன்னா, இந்தியாவோட தையல் சேவை சந்தை ஆண்டுக்கு 4.5 இருந்து 4.8% வளர்ச்சி அடைஞ்சு வருது. அடுத்தது 3வது ஐடியா, ஆன்லைன் டியூஷன் மற்றும் கோச்சிங். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது, இசை இல்லைனா நாடகம் கற்றுக் கொடுக்கறது, போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறது. இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில நிபுணத்துவம் இருந்தா அதை மற்றவங்களுக்கு கற்றுத்தரலாம். ஆன்லைன்ல வீட்ல இருந்தே கிளாஸ் நடத்தலாம். இதுக்கு தேவையான முதலீடு என்னதுன்னா ரூபாய் 5,000 இருந்து ரூபாய் 20,000 வரைக்கும் தான். லேப்டாப், இணைய வசதி, ஜூம் இல்லைனா கூகுள் மீட் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த தொழில் மூலமா நீங்க மாச வருமானம் ரூபாய் 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த தொழிலை தொடங்குறது எப்படி அப்படின்னா, வராண்டு, பைஜூஸ் மாதிரியான தளங்கள்ல பதிவு செய்யலாம்.
உங்களோட சொந்த ஜூம் கிளாஸுகளை நடத்தலாம். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா மாணவர்களை சேர்க்கலாம். அடுத்தது 4வது ஐடியா, கைவினை பொருட்கள் மற்றும் நகைகள் தயாரிப்பு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கைவினை பொருட்கள், செயின் நகைகள், மெழுகுவர்த்திகள், டெரகோட்டா பொருட்கள், மைக்ரேம் தயாரிப்புகள். இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, உங்களோட கைத்திறனை பயன்படுத்தி அழகான பொருட்களை உருவாக்கி விற்பனை செய்யலாம். கைவினை பொருட்களுக்கு எப்பயுமே தேவை இருக்கும். இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 5000 இருந்து ரூபாய் 50,000 வரைக்கும் தேவைப்படும். இதுக்கு மூலப்பொருட்களும் பேக்கேஜிங்கும் தேவைப்படும். இந்த தொழில் மூலமா நீங்க மாச வருமானம் ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 80,000 வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். பண்டிகை காலங்கள்ல இன்னும் அதிகமா கிடைக்கும். இந்த தொழிலை தொடங்குறது எப்படி அப்படின்னு கேட்டா, எட்சி, அமேசான் கரிஞர் மாதிரியான தளங்கள்ல ஸ்டோர் திறங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்களோட படைப்புகளை காட்சிப்படுத்துங்க. உள்ளூர் கைவினை சந்தையில பங்கேற்றுக்கோங்க. இந்த தொழிலுக்கான சந்தை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இந்திய கைவினை சந்தை 2024ல $4.6 பில்லியனா இருந்துச்சு. 2033ல ரெட்டிப்பா வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது 5வது ஐடியா, யோகா மற்றும் ஃபிட்னஸ் கோச்சிங். என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல யோகா வகுப்புகள், ஜம்பா, பைலட்ஸ், பெண்களுக்கான உடற்பயிற்சிகள் இதெல்லாத்தையும் தொடங்கலாம். இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, நீங்க யோகாவில் பயிற்சி பெற்றிருந்தா வீட்டில இருந்தே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தலாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை அதிகரிச்சு வரும் இந்த காலத்துல இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 5,000 இருந்து ரூபாய் 20,000 வரைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, கேமரா, லைட்டிங், மைக், யோகா மேட் இதெல்லாம் தேவை. இந்த தொழில் மூலமா மாச வருமானம் ரூபாய் 40,000 இருந்து ரூபாய் 1,50,000 வரைக்கும் ஈட்டலாம். இந்த தொழிலை எப்படி தொடங்குறது அப்படின்னா, யூடியூப் சேனல் தொடங்கி இலவச வகுப்புகள் நடத்துங்க. இன்ஸ்டாகிராம் மூலமா நேரடி ஒளிபரப்பு செய்யுங்க. தனிப்பட்ட கோச்சிங்க்கு வாட்ஸ்அப் பிசினஸ பயன்படுத்துங்க. அடுத்து 6வது ஐடியா, குழந்தைகள் டேக் கேர் சென்டர். என்ன செய்யலாம் அப்படின்னா, வேலைக்கு போற பெரியவங்களோட குழந்தைகளை கவனிக்கிறது, ப்ரீ ஸ்கூல் கல்வி வழங்குறது. இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைகளை கவனிக்கிறதுல அனுபவம் இருந்தா உங்களோட வீட்டிலேயே டேக் கேர் சென்டர் தொடங்கலாம். உங்களோட சொந்த குழந்தைகளையும் இதுல இணைச்சு கொள்ளலாம். இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 1,00,000 இருந்து ரூபாய் 5,00,000 வரைக்கும். அதுல முக்கியமா பாதுகாப்பான இடம், பொம்மைகள், படுக்கை வசதி, உணவு இதெல்லாம் இருக்கணும். இந்த தொழில் மூலமா நீங்க மாச வருமானம் ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 2,00,000 வரைக்கும் ஈட்டலாம். இது நீங்க கவனிச்சுக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கையை பொறுத்தது. இதை எப்படி தொடங்குறது அப்படின்னா, உள்ளூர் முனிசிபாலிட்டியில பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல விளம்பரம் செய்யணும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்யணும். இந்த தொழிலுக்கான சந்தை வாய்ப்பு எவ்வளவுனா, உலக அளவுல சைல்டு டேக் கேர் சந்தை வருஷத்துக்கு 11% வளர்ச்சி அடைஞ்சு வருது. அடுத்தது 7வது ஐடியா, ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் மற்றும் கிரியேட்டிவ் சர்வீஸ். என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளடக்க எழுத்து, பிளாக் போஸ்டுகள், சமூக ஊடக பதிவுகள், மொழிபெயர்ப்பு சேவைகள், கிராஃபிக் டிசைன் இதெல்லாத்தையும் பண்ணலாம். இது ஏன் பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு எழுதும் திறமை இருந்தா வீட்ல இருந்தே ஃப்ரீலான்ஸ் ரைட்டரா வேலை செய்யலாம். உங்களோட வசதிக்கேற்ப நேரம் ஒதுக்கலாம். இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 10,000 இருந்து 30,000 வரைக்கும் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லேப்டாப்பும் இணைய வசதியும். இந்த தொழில் மூலமா மாச வருமானம் ரூபாய் 20,000 இருந்து 80,000 வரைக்கும் ஈட்டலாம். இது உங்களோட ப்ராஜெக்டுகளை பொறுத்தது. இதை எப்படி தொடங்குறது அப்படின்னா, அப்வொர்க், ஃபைர், ஃப்ரீலான்சர் மாதிரியான தளங்கள்ல பதிவு செய்யுங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவை உருவாக்குங்க. லிங்க்டின் மூலமா நெட்வொர்க்கிங் செய்யுங்க. அடுத்தது 8வது ஐடியா, யூடியூப் சேனல் மற்றும் கண்டென்ட் கிரியேஷன். என்ன செய்யலாம் அப்படின்னா, சமையல், பியூட்டி, DIY, பெற்றோர்களுக்கான டிப்ஸ், தினசரி வாழ்க்கை பத்தின வீடியோக்கள்
இது ஏன் பொருந்தும் அப்படின்னா உங்களோட அன்றாட அனுபவங்களையும் திறமைகளையும் பகிர்ந்து கொள்ள இது சிறந்த வழியா இருக்கும். பார்வையாளர்கள் அதிகரிக்க அதிகரிக்க வருமானமும் அதிகரிக்கும். இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 20,000 இருந்து ரூபாய் 50,000 வரைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ஸ்மார்ட் போன், லைட்டிங், மைக், எடிட்டிங் ஆப் மட்டும்தான். இந்த தொழில் மூலமா நீங்க மாச வருமானம் ரூபாய் 20,000 இருந்து 2 லட்சத்துக்கு மேலையும் சம்பாதிக்கலாம். இது உங்களோட வியூஸ் அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தது. இந்த தொழிலை தொடங்குறது எப்படி அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட தலைப்பை தேர்ந்தெடுக்கணும். தொடர்ச்சியா வீடியோக்கள் பதிவு செய்யுங்க. சமூக ஊடகங்கள்ல பகிருங்க. யூடியூப் மூலமா விளம்பர வருமானம் அப்புறம் ஸ்பான்சரிங் பெறலாம். அடுத்தது 9வது ஐடியா, டிராப் ஷிப்பிங் மற்றும் ஆன்லைன் ரீசெல்லிங். என்ன செய்யலாம் அப்படின்னா மற்ற நிறுவனங்களோட பொருட்களை உங்களோட பிராண்ட்ல விற்பனை செய்யறது. இது என்னதுன்னா மற்ற நிறுவனங்களோட பொருட்களை உங்களோட பிராண்ட்ல விற்பனை செய்யறது. நீங்க விற்கிற பொருட்களை சப்ளையர் நேரடியா வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவாங்க. இது ஏன் பொருந்தும் அப்படின்னா இதுக்கு இன்வென்ட்ரி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறைஞ்ச முதலீட்டுல தொடங்கலாம். இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 30,000 வரைக்கும். இதுக்கு முக்கியமா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனும் மார்க்கெட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த தொழில் மூலமா நீங்க மாச வருமானம் ரூபாய் 20,000 இருந்து ரூபாய் 1 லட்சத்துக்கு மேலையும் சம்பாதிக்கலாம். இந்த தொழிலை தொடங்குறது எப்படி அப்படின்னா ஷாப்பிஃபை, ஊகாமர்ஸ் போன்ற தளங்கள்ல ஸ்டோர் திறக்கணும். மீஷோ, அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான தளங்கள்ல ரீசெலரா பதிவு செய்யணும். இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் மூலமா மார்க்கெட்டிங் செய்யணும். அடுத்தது 10வது ஐடியா, சமூக ஊடக மேலாண்மை, அதாவது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சின்ன வணிகர்களோட சமூக ஊடக கணக்குகளை நிர்வகிக்கிறது, கண்டென்ட் உருவாக்குறது, விளம்பர பிரச்சாரங்கள் நடத்துறது. இது ஏன் பொருந்தும் அப்படின்னா சமூக ஊடகங்களை நன்றா பயன்படுத்த தெரிஞ்சிருந்தா சின்ன வணிகர்களுக்கு இந்த சேவையை வழங்கலாம். நிறைய நிறுவனங்கள் இதுக்கான நிபுணர்களை நியமிக்கிறாங்க. இந்த தொழிலுக்கு தேவையான முதலீடு எவ்வளவுனா ரூபாய் 10,000 இருந்து ரூபாய் 20,000 வரைக்கும் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா ஒரு லேப்டாப், இணைய வசதி அப்புறம் பிரீமியம் டிசைன் டூல்ஸ். இந்த தொழில் மூலமா உங்களோட மாச வருமானம் ரூபாய் 30,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இது உங்களோட கிளைண்ட்டுகளை பொறுத்தது. இந்த தொழிலை எப்படி தொடங்குறது அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன் அப்புறம் ஷெட்யூலிங்கை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கேன்வா, மெட்டா பிசினஸ் ஷூட் மாதிரியான டூல்ஸை கத்துக்கோங்க. உள்ளூர் வணிகங்களை அணுகி உங்களோட சேவைகளை வழங்குங்க. இந்த தொழிலுக்கான சந்தை வாய்ப்பு இந்திய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறை வருஷத்துக்கு 30% வளர்ச்சி அடைஞ்சு வருது. அடுத்து நம்ம வீடியோவோட 3வது பகுதி, உங்களுக்கு ஏத்த தொழிலை எப்படி தேர்வு செய்யறது அப்படிங்கறது தான். நீங்க உங்ககிட்டயே 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. முதல்ல எனக்கு எது பிடிக்கும்? உங்களோட ஆர்வம் தான் உங்களோட வெற்றியோட அடித்தளம். நீங்க விரும்பி செய்யும் விஷயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். அடுத்து 2வது, எதுல நான் திறமையானவள் அப்படின்னு கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கிற திறமைகளை பட்டியலிடுங்க. சமையலாம், தையலாம், கற்றுக் கொடுக்கறதா. அடுத்து 3வது, எனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கறத கேளுங்க. உங்களோட அன்றாட பொறுப்புகளுக்கு நடுவுல எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கறத யதார்த்தமா மதிப்பிடுங்க. அடுத்து நம்ம 4வது பகுதிக்கு போவோம். தொழில் தொடங்குறதுக்கு 5 எளிய படிகள். முதல்ல சின்னதா தொடங்குங்க. முதல்ல உங்களோட ஐடியாவை சோதிச்சு பாருங்க. நண்பர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தொடங்கி பின்னூட்டம் பெறுங்க. 2வது, டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் கூட தொடர்பு கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் மூலமா உங்களோட தயாரிப்புகளை காண்பீங்க. அப்புறம் கேன்வா மூலமா அழகான போஸ்டர்கள், படங்களை உருவாக்குங்க. அடுத்தது 3வது, பட்ஜெட் திட்டமிடல். உங்களோட செலவுகளையும் வருவாயையும் கண்காணிக்க ஒரு டைரி இல்லைனா எக்ஸல் சீட் வச்சுக்கோங்க. அடுத்தது 4வது, பதிவுகள் மற்றும் உரிமங்கள். வருவாய் அதிகரிக்கும் போது MSME பதிவு செய்யுங்க.
அப்புறம் உணவு தொழில் அப்படின்னா FSSAI உரிமம் பெறுங்க. ஜிஎஸ்டி வரம்பை எட்டினா ஜிஎஸ்டியும் பதிவு செய்யுங்க. அடுத்து 5வது, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. யூடியூப் டுட்டோரியலை பாருங்க. ஆன்லைன் கோரல்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரீலான்ஸ் பெண்கள் கம்ப்யூட்டர்ல இணையுங்க. அடுத்தது 5வது பகுதி, அரசு திட்டங்களும் அரசு உதவிகளும். பெண் தொழில் முனைவோர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல முத்ரா திட்டம். இந்த திட்டத்துல ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி கிடைக்கும். 2வது, ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த திட்டம் மூலமா பெண் தொழில் முனைவோர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். 3வது, CGTMSE. இந்த திட்டம் மூலமா கடன் உத்தரவாதம் கிடைக்கும். 4வது, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம். இது மூலமா மானியங்களோ கடன் உதவியும் கிடைக்கும். இங்க பதிவு செய்யறதுக்கு வேண்டியது என்னதுன்னா, முதல்ல MSME பதிவு இல்லைன்னா உதயம் பதிவு. இது மூலமா தான் உங்களோட வணிகத்தை அரசு அங்கீகரிக்கும். 2வது, GST பதிவு. உங்களோட வருவாய் ரூபாய் 20 லட்சத்தை தாண்டினா இந்த GST பதிவு முக்கியம். 3வது, FSSAI. உங்களோட வணிகம் உணவு சார்ந்த தொழில்கள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பதிவு முக்கியம். அடுத்து 6வது பகுதிக்கு வருவோம். இதுல ரியல் லைஃப் வெற்றி கதையை பார்ப்போம். முதல் கதையில ரேவதி அப்படிங்கிறவங்க வீட்டு பேக்கரியில இருந்து பிரபல பிராண்டிங்கா எப்படி வளர்ந்தாங்கன்னு பார்ப்போம். அவங்களோட தொடக்கம் 2019ல அவங்களோட வீட்டு சமையலறை கேக் பேக்கிங்கா தொடங்கினாங்க. அவங்களோட ஆரம்ப முதலீடு ரூபாய் 5000 மட்டும்தான். இப்ப ரேவதிஸ் ஹோம்மேட் கேக் அப்படிங்கிற பேர்ல 3 பெண்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்க. மாச விற்பனை ரூபாய் 2.5 லட்சம். அவங்களோட வெற்றியோட ரகசியம் என்னதுன்னா, என்னோட பேஷன் தான் என்னோட பிசினஸ். சமையல்ல எனக்கு இருந்த ஆர்வத்தையும் அன்பையும் வாடிக்கையாளர்கள் உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது கதை. இதுல பிரியா அப்படிங்கிறவங்க யூடியூப் சேனல் மூலமா மாசம் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சாங்க. அவங்களோட தொடக்கம் 2021ல பிரியா வித் பேபி அப்படிங்கிற யூடியூப் சேனல் தொடங்கினாங்க. குழந்தை பராமரிப்பு, வீட்டு மேனேஜ்மெண்ட் ரெண்டையும் பத்தின வீடியோக்களை போட்டாங்க. இப்ப 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். அது மூலமா யூடியூப் வருமானமும் அப்புறம் பிராண்ட் ஸ்பான்சரிங் மூலமா மாசம் ரூபாய் 1.2 லட்சம் வருமானம் ஈட்டுறாங்க. அவங்களோட வெற்றியின் ரகசியம் என்னதுன்னா, நான் சந்திச்ச சவால்களையும் கத்துக்கிட்ட டிப்ஸுகளையும் மற்ற அம்மாக்கள் கூட பகிர்ந்து கொண்டேன். உண்மையான அனுபவங்கள் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது பகுதி, பொதுவான சந்தேகங்களும் அதுக்கான பதில்களையும் பார்ப்போம். முதல் சந்தேகம் என்னதுன்னா, என்கிட்ட முதலீடு இல்ல, தொழில் தொடங்க முடியுமா அப்படிங்கிறது தான். இதுக்கான பதில் என்னதுன்னா, நிச்சயமா முடியும். ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங், யூடியூப் சேனல், ஆன்லைன் டியூஷன், இந்த மாதிரியான பல தொழில்கள் ரொம்பவே குறைந்த முதலீட்டுல தொடங்கலாம். உங்களோட ஸ்மார்ட் போனும் இணைய இணைப்பு மட்டுமே போதும். அடுத்து 2வது சந்தேகம், வீட்டு வேலைகள், பிள்ளை கவனிப்பு, இதுக்கு நடுவுல எப்படி நேரம் ஒதுக்கிறது அப்படிங்கிறது தான். இதுக்கான பதில் என்னதுன்னா, சின்னதா தொடங்குங்க. தினமும் 1 இல்லைன்னா 2 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்களோட குழந்தை தூங்குற நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வார இறுதி நாட்கள்ல அதிக வேலை ஒதுக்குங்க. அடுத்து 3வது சந்தேகம், எனக்கு தொழில் அனுபவம் இல்லையே அப்படிங்கிறது தான். இதுக்கான பதில் என்னதுன்னா, உங்களோட அன்றாட அனுபவமே போதும். சமையல், குடும்ப நிர்வாகம், குழந்தை பராமரிப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற திறமைகள் தான். மீதிய யூடியூப் பார்த்தும் ஆன்லைன் கோர்ஸ் மூலமா கத்துக்கொள்ளலாம். அடுத்தது 4வது சந்தேகம், கணவர் இல்லைனா குடும்பத்தினர் ஆதரிக்கவில்லை என்றா என்ன பண்றது அப்படிங்கிறது தான். இதுக்கான பதில் என்னதுன்னா, முதல்ல சின்னதா தொடங்குங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஆதரவு தானா கிடைக்கும். உங்களோட முடிவை உறுதியா எடுங்க. உங்களோட கனவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்க. அடுத்த பகுதியில முக்கியமான ஆலோசனைகளை பார்ப்போம். ரூபாய் 10,000க்குள்ள தொடங்கக்கூடிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, உங்களோட லேப்டாப் மட்டும் போதும். 2வது யூடியூப் சேனல், இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருந்தா மட்டும் போதும். 3வது ஆன்லைன் டியூஷன், இதுக்கும் முதலீடு தேவையில்லை, ஜூம் இலவச வெர்ஷன் இருக்கு. 4வது கைவினை பொருட்கள், இதுக்கு முதலீடு ரூபாய் 500 தேவைப்படும்.
ஏன்னா அந்த காசை வச்சுதான் மூலப்பொருட்களை வாங்க முடியும். அடுத்து 5வது மீஷோ ரீசெல்லிங். இதுக்கு முதலீடு தேவையில்லை. மீஷோ ஆப் இலவசமானது. நீங்க தொழில் செய்யும் போது குடும்பத்துக்கு கூட சமநிலை காக்க 3 டிப்ஸ். முதல்ல நேர மேலாண்மை. உங்களோட அன்றாட வேலைகளோட நேரத்தை பட்டியலிட்டு ஒதுக்கப்பட்ட நேரத்துல மட்டும் தொழில் செய்யுங்க. 2வது குடும்பத்தை ஈடுபடுத்துங்க. உங்களோட கணவர் குழந்தைகளோட உதவிய நாடுங்க. 3வது சொல்லிக் கொள்ளுங்க. உங்களோட கனவுகளை பத்தி குடும்பத்தினர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. நண்பர்களே, இல்லத்தரசிகள் அப்படின்னா வீட்டுல மட்டும் இருக்கிறவங்க அல்ல. நீங்க ஒரு தொழில் முனைவோருக்கு தேவையான எல்லா திறமைகளையும் கொண்டிருக்கிறவங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரியான நேரம் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். முழுமையான தயாரிப்பு அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். இன்னைக்கே தொடங்குங்க. சின்னதா தொடங்குங்க, ஆனா தொடங்குங்க. உங்களோட வீடு தான் உங்களோட அலுவலகம். உங்களோட சமையலறை உங்களோட தொழிற்சாலை. உங்களோட திறமைகள் உங்களோட மூலதனம். ஒரு வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெண்ணின் சக்தி அவளது வீட்டிற்குள் மட்டும் அடங்கி இருக்க வேண்டும் என்பதில்லை. அவள் விரும்பினால் அவளது வீடே உலகத்தை வெல்லும் தளமாக மாறும். இப்போ உங்களுக்கான போனஸ் டிப்ஸ். உங்களுக்கான செயல் திட்டங்களை நாங்க சொல்றோம். அடுத்த 7 நாட்கள்ல நீங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். முதல் நாள்ல உங்களோட ஆர்வம், திறமை, நேரம் இது எல்லாத்தையும் பட்டியலிடுங்க. 2வது நாள்ல 3 சாத்தியமான தொழில் ஐடியாக்களை தேர்வு செய்யுங்க. 3வது நாள்ல அக்கம் பக்கத்துல 5 பேர்கிட்ட கருத்து கேளுங்க. 4வது நாள் உங்க தொழில் ஐடியாவை இறுதி செய்யுங்க. 5வது நாள் உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் கணக்கு தொடங்குங்க. 6வது நாள் இன்ஸ்டாகிராம் பக்கம் உருவாக்கி முதல் போஸ்ட போடுங்க. 7வது நாள்ல முதல் வாடிக்கையாளரை அணுகுங்க. உங்களோட கனவுகளை நிறைவேற்ற உங்களை தவிர வேற யாரும் காத்திருக்க முடியாது. இன்னைக்கே முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்களை மாதிரியே இருக்கிற மற்ற இல்லத்தரசிகள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பெண்ணும் பொருளாதார சுதந்திரம் பெற இது நம்மளோட பங்கு. எந்த தொழில் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க எந்த தொழிலை தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வீட்டுல இருந்து வேலை செய்யும் அம்மாக்களுக்கான நேர மேலாண்மை டிப்ஸை பார்ப்போம். சீக்கிரமாவே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.